கண்ணியமானவர்களே, அரஃபாவுனாலே சிறப்பு தான். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆக்கள் கேட்கப்படக்கூடிய நாட்களிலேயே சிறந்த நாள் அரஃபாவுனுடைய நாள் என்றார்கள். வருஷம் 365 நாள் கேட்கப்படக்கூடிய நாட்களில், துஆக்கள் கேட்கப்படக்கூடிய நாட்களிலேயே மிகவும் ஆக சிறந்த நாள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த நாள் தான் பை? அரஃபாவுனுடைய நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஏன் அந்த நாள்? அந்த நாள் அல்லாஹ் ஏன் எல்லாத்தினுடைய துஆக்களும் அங்கீகரிக்கப்படக்கூடியதற்கு மிக சிறந்த நாள், ஏன் யா ரசூலல்லாஹ்? பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்றைக்கு அடியார்களுடைய உலகத்தினுடைய தேவையும் அல்லாஹ் பூர்த்தி செய்யறான், ஆகிரத்தினுடைய தேவையும் அல்லாஹ் பூர்த்தி செய்யறான். உலகத்தினுடைய தேவையை நீங்கள் கேட்பவர்களாக இருந்தால் அரஃபாவுடைய தினத்தில் கேளுங்கள் என்றார்கள் சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய உலகத்தினுடைய அத்தனை ஹலாலான ஹாஜத்துகளும் நிறைவேற்றப்படும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. கேட்கணும். அன்றைக்கு அரஃபாவுடைய நாளை நாம மிஸ் பண்ணிடக்கூடாது. இத்தனை வருஷம் மிஸ் பண்ணிட்டோம். ஹதீஸ் நம்மவர்களுக்கு முன்னால் பெருமானார் சொன்னார்கள், அரஃபா அன்றைக்கு கேட்கப்படக்கூடிய துஆ உங்களுடைய உலகத்தினுடைய ஹாஜத்துகளா நிறைவேற்றப்படும். மறுமை சிந்தையை, ஆகிரத்தினுடைய ஹாஜத்துகளா கேளுங்கள், அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? எல்லா நாட்களை விட சிறந்த நாள் அரஃபாவுடைய நாள். ஒன்னு, நரகத்தில் இருந்து அடியாறுகளை அல்லாஹ் அதிகமாக தூக்கி வெளியே போடுவது, விடுதலை செய்வது அரஃபாவுடைய நாள் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷைத்தான் அழுத 3 டயம் எல்லாத்துக்கும் தெரியும். ஷைத்தானே அழுவான். அதுல 3 டயம். அதுல ஒரு டயம் என்ன தெரியுமா? அரஃபா அன்றைக்கு ஹாஜிகளுடைய, உலக முஸ்லிம்களுடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறத பார்த்து ஷைத்தான் அழுவான். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல எழுதப்படுது, மண்ணை எடுத்து தான் மேல வாரி போட்டுக்கிட்டு நெஞ்சில அடிச்சுக்கிட்டு, நான் இத்தனை வருஷம் அவனை சிரமப்பட்டு பாவம் செய்ய வச்சேனே, நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடலான்ட்டு நான் முற்பட்டேனே, என்னுடைய முயற்சி எல்லாம் வீணாகி போய்விட்டது. ஒரு துளி கண்ணீர் துளியால் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டானே. இவன் அழுதான், அவ்வளவுதான். அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறதுக்கு ரொம்ப பெருசு இல்லை. நம்ம மன இறங்கிட்டா அல்லாஹ் இறங்கிடுவான். அல்லாஹ் நம்மள மன இறங்கிட்டா, நாம இறங்கிட்டோம்னா அல்லாஹ் இறங்கிடுவான். ஏன் தெரியுமா? இரக்கமுடையவர்களில் அவன் சிறந்தவன். நாம என்னவ இறக்கப்படுறோம்? ரப்புனுடைய இரக்கமே தனி. நாம அழுதுட்டோம்னா நம்ம பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்ப அரஃபாவை பற்றி பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், அன்றைய நாள் சிறந்த நாள். அன்றைய நாளில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து பாவ மன்னிப்பு கேளுங்கள். உலகத்தினுடைய ஹாஜத்துகளை அல்லாஹ்விற்கு முன்னால் வைத்து கேளுங்கள். மறுமையினுடைய ஹாஜத்துகளை அல்லாஹ்வினிடத்தில் கேளுங்கள். அல்லாஹ் அங்கீகரித்து கொடுப்பான் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.